பிரித்தானியாவில் ஆன்லைன் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் வரலாற்றிலேயே முதன்முறையாக 100 பவுண்டுகளை தாண்ட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த 8% கட்டண உயர்வின் மூலம் கடவுச்சீட்டு சேவைக்கான செலவுகளை பயனாளர்களிடமிருந்து திரட்டவும் வரி செலுத்துவோரின் சுமையை குறைக்கவும் உள்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளது. புதிய கட்டண முறைக்கமைய பிரித்தானியாவிற்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பெரியவர்களுக்கான கட்டணம் 94.50 பவுண்டிலிருந்து 102 பவுண்டாகவும், சிறுவர்களுக்கான கட்டணம் 61.50 பவுண்டிலிருந்து 66.50 பவுண்டாக உயரும். தபால் மூலம் விண்ணப்பிக்கும் பெரியவர்கள் இனி 115.50 பவுண்ட் செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு நாள் அவசர சேவைக்கான கட்டணம் 222 பவுண்டிலிருந்து 239.50 பவுண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பிரித்தானிய பிரஜைகளுக்கும் கட்டண உயர்வு பொருந்தும். அதற்கமைய பெரியவர்களுக்கு 108 பவுண்டிலிருந்து 116.50 பவுண்டாகவும், சிறுவர்களுக்கு 70 பவுண்டிலிருந்து 75.50 பவுண்டாகவும் கட்டணம் உயர்கிறது. வெளிநாடுகளில் இருந்து தபால் மூலம் விண்ணப்பிக்கும் பெரியவர்கள் இனி 130 பவுண்ட் செலுத்த வேண்டும். இது முந்தைய கட்டணத்தை விட சுமார் 10 பவுண்ட் அதிகமாகும். இந்த கட்டண உயர்வு மூலம் கிடைக்கும் வருவாய் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை செயலாக்குவதற்கும் வெளிநாடுகளில் தொலைந்து போன கடவுச்சீட்டுகளுக்கான தூதரக உதவிகளுக்கும் பயன்படுத்தப்படும். மேலும் பிரித்தானிய எல்லைகளில் குடிவரவு சோதனைகள் மேற்கொள்வதற்கான செலவுகளையும் ஈடுகட்ட இது உதவும் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.